நீர் இருந்தால்தான் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும், இந்த பகுதி மக்கள் வாழ முடியும். ஆக இந்த பகுதி மக்களுடைய நன்மை கருதி, இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய நன்மை கருதி, விவசாய தொழிலாளர்களுடைய நன்மை கருதி குடியுரிமை திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்திய அரசு அதிமுக அரசாங்கம். விவசாயி கடினமான தொழில், இரவென்றும் பகலென்றும் பாராமல், வெயிலையும் மழையும் பாராமல் ரத்தத்தை வீரையாக மண்ணிலே சிந்து உழைக்கின்றவன் விவசாயி, விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட கடினமான தொழிலை இன்றைய முதலமைச்சர் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஓராண்டு மக்கள் படுகிற துன்பத்தை அறிந்து ரேஷன் கடையில எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதுல விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய் ஒரு ஆண்டு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை. எரசக்கநாயக்கனூர் போன்ற கிராமங்கள் பாதிப்படைஞ்சிருக்குது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த பைப் எல்லாம் சரி செய்யப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு நிலையான தொடர்ந்து இந்த தண்ணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து, மக்களை, தமிழகத்தை